ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏரியல் லிக்விட் பாட்டிலை வச்சு சூப்பரான 5 விஷயத்தை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 3 ஏரியல் லிக்விட் பாட்டிலை தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதோட பேக் சைடு இதே போல் முதல்ல வரைஞ்சி விட்டுக்கலாம். சைடு இதே போல் ஒரு கோடு போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா அதில் வளைவான முதல்லையே அந்த ஷேப் இருக்கும், அதுக்கு மேலேயே நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் அதே போல் வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சி விட்ட அதே ஸ்கெட்சோட கலர்லேயே நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான சோப் டப்பா மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த சோப் டப்பாவில் இதே போல் வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கம்பியை காய்ச்சி இதே போல் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். கத்திலையும் பண்ணலாம். கத்தியில் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா இதே போல் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஈஸியான சோப் டப்பா தயாராகிடுச்சு. அதோட பேலன்ஸ் பார்ட்டை ஒரு ஸ்கெட்சை வச்சு கண்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் ஒரு சைடில் கண்ணை வரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம கண்ணை வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்படி நம்ம வரைஞ்சி எடுக்கும்போது நமக்கு ஒரு யானை போல் நமக்கு காட்சி அளிக்கும். யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கிறதுல லைன்ஸ் நம்ம போட்டு விட்டுக்கலாம். இதை யானை மாதிரி இருக்கிறத ஹோல்ஸுக்கு நம்ம காய்ச்சின கம்பியை வச்சு ஹோல்ஸ் போட்டுடலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆணியில் மாட்டி இதில் நிறைய ஃப்ளார்ஸ் உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் இதே போல் வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம வரைஞ்சி விட்டதை ஏற்கனவே செஞ்சது போல் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு கோணையாக ஏதாவது வந்தாலும் நம்ம கட் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல் பாட்டிலில் நம்ம அந்த சோப்பு டப்பாவும் அப்புறம் எலிஃபெண்ட் மாதிரி இருக்கிற ஃப்ளார் வேஸையும் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பாட்டிலில் இது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லா காய்ச்சின கம்பியை வச்சு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு விட்டதும் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் இதோட பாட்டத்துலேயும் நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம். இதை பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அந்த அயன் ஸ்க்ரப்போ இல்லை ஸ்பாஞ்சோ அதில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா குளிக்கும்போது யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பையும் கூட அதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேலன்ஸ் பார்ட்டை அதுலேயும் நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இதில் ப்ரஷ்ஷோ இல்லை பேஸ்ட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரப்போ போட்டு அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பாட்டிலையும் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து 3வது பாட்டிலை எடுத்துக்கலாம். அதை நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலேயும் நம்ம ஒரு லைன் மாதிரி கட் பண்ணி இதே போல் விரித்து விட்டுக்கலாம். அப்போ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் கலர் பேப்பரை ஒட்டி ஒரு பென்சிலோ பேனாவோ வைக்கிற ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த 3 பாட்டில்களையுமே நம்ம யூஸ்ஃபுல்லான ஈஸியான ஒரு கிராஃப்டாக மாற்றிட்டோம். பார்த்தீங்களா? இந்த ஒரு சூப்பரான கிராஃப்டோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நத்தை தூங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 3 வருஷம் கழித்து தான் எந்திரிக்குமா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.